வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்சூரன்ஸ் ஃப்ளோட். ஆமா, இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் கையில வச்சிருக்கிற பணம். கரெக்ட். இது எப்படி வேலை செய்யுது, குறிப்பா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நாம அலசி ஆராயப் போறோம். இது ஒரு மாதிரி காப்பீட்டுத் துறையோட சீக்ரெட் சாஸ் அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்களே. ஆமா, அதோட முக்கியத்துவத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். ஓகே, அப்போ ஃப்ளோட்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ஃப்ளோட்டுங்கிறது பாலிசிதாரர்கள் கிட்ட இருந்து வாங்கின பிரீமியம் பணம், அது கிளைம்ஸா திருப்பி கொடுக்கப்படுற வரைக்கும் கம்பெனி கையில இருக்கிற தொகை. இது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி தான். அதாவது அந்த பணத்தை கம்பெனி எதிர்காலத்துல கொடுக்கணும், ஆனா கொடுக்கற வரைக்கும் அது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. புரியுது. இன்னைக்கு பணம் வாங்குறாங்க, ஆனா ஒரு மாசம், ஒரு வருஷம், இல்ல லைஃப் இன்சூரன்ஸ்னா 20-30 வருஷம் கழிச்சு கூட கிளைம் கொடுக்கலாம். அந்த இடைப்பட்ட காலத்துல கையில இருக்கிற பணம். மிகச்சரியா சொல்லியே. இதனால தான் வாரன் பஃபெட் மாதிரி ஆட்கள் இத காப்பீட்டோட சீக்ரெட் சாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அந்த கிளைம்ஸ் கொடுக்கற வரைக்கும் இருக்கிற காலத்துல இந்த ஃப்ளோட் பணத்தை சுண்ணா வச்சிருக்காம அவங்க முதலீடு பண்ண முடியும். முதலீடா? எங்க? நிதிச் சந்தைகள்ல, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதுவா G-Secs, கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், ரியல் எஸ்டேட்னு பல இடங்கள்ல முதலீடு செய்யலாம். இது கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு முதலீட்டு மூலதனம் மாதிரி. ஆமா, அதுவும் ரொம்ப கம்மி செலவுல. சில சமயம் இலவசமா கூட கிடைக்கிற மூலதனம். இங்கதான் அண்டர் ரைட்டிங் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அண்டர் ரைட்டிங் டிசிப்ளின் அப்படின்னா? அதாவது கம்பெனி எவ்வளோ சரியா பாலிசிக்கு விலை நிர்ணயம் செய்யுதுங்கிறது, நீங்க வாங்கின பிரீமியம் நீங்க கொடுக்க போற கிளைம்ஸ் மற்றும் மத்த செலவுகளை விட அதிகமா இருந்தா. அதாவது அண்டர் ரைட்டிங் லாபம் பார்த்தா? ஆமா, லாபம் பார்த்தா இந்த ஃப்ளோட் உங்களுக்கு இலவசமா கிடைச்ச மாதிரி. இந்த பணத்தை முதலீடு செஞ்சு வர்ற வருமானம் உங்களுக்கு போனஸ் லாபம். ஒருவேளை அண்டர் ரைட்டிங் சரியில்லைன்னா, பிரீமியமை விட கிளைம்ஸ் அதிகமா போச்சுன்னா? அப்படியானா அந்த ஃப்ளோட் ஒரு செலவு பிடிக்கிற லயபிலிட்டியா மாறிடும். ஃப்ளோட் முதலீட்டுல வர வருமானத்தை விட அண்டர் ரைட்டிங் நஷ்டம் அதிகமாயிடும். ஓஹோ. இத கண்காணிக்க தான் கம்பைன்ட் ரேஷியோன்னு ஒன்னு பயன்படுத்துறாங்க. இது 100% கம்மியா இருந்தா அண்டர் ரைட்டிங்ல லாபம்னு அர்த்தம். 100% மேல போனா நஷ்டம். அதனால நல்ல கம்பெனிங்க எப்பவுமே கம்பைன்ட் ரேஷியோவை 100%க்கு கீழே வச்சுக்க பாப்பாங்க. சரி, இந்த ஃப்ளோட் படத்தை வச்சு முதலீடு பண்றது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் செய்றாங்க? முதலீடு ஒரு முக்கியமான அம்சம். அதுலயும் எந்த மாதிரி காப்பீடுங்கிறத பொறுத்து முதலீடும் மாறும். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ், ரொம்ப நீண்ட காலத்துக்கு, பாலிசி பல வருஷத்துக்கு இருக்கும். அதனால அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ளோட்டும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஸோ அவங்க பெரும்பாலும் நீண்ட கால G-Secs, நல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரி இதில் முதலீடு பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈக்விட்டிஸ்லையும் போடலாம், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு அங்க கிளைம்ஸ் வேகமா வருமே. ஆமா, ஜெனரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல லயபிலிட்டிஸ் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் அல்லது மீடியம் டேர்ம் தான். கிளைம்ஸ் அடிக்கடி வரும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ளோட்டை சீக்கிரம் பணமாக்கக்கூடிய, அதாவது லிக்விட் ஆசிட்ஸ்ல போடணும். இந்தியால இதெல்லாம் IRDAI கட்டுப்படுத்துதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்கு? IRDA ரொம்ப கவனமா இதை பாக்குது. பாலிசிதாரர் நலன்தான் முக்கியம். அதனால முதலீட்டுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அவங்க ஃபண்டுல இவ்ளோ சதவீதம் மினிமம் G-Secs அல்லது அப்ரூவ்டு பாண்ட்ஸ்ல போடணும்னு ரூல் இருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கும் இதே மாதிரி விதிகள் இருக்கு. ஈக்விட்டிஸ்ல எவ்வளோ போடலாங்கிறதுக்கும் லிமிட் இருக்கு. சரி, முதலீடு இல்லாம வேற எதுக்கெல்லாம் இந்த ஃப்ளோட் யூஸ் ஆகுது? ஃப்ளோட் சில சமயம் ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வராங்கன்னு வைங்க. ஆரம்பத்துல அது லாபம் தராம இருக்கலாம். அதுக்கு தேவையான வாடிக்கையாளர்கள் வர வரைக்கும் ஃப்ளோட் பணத்தை வச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்சிடைஸ் கூட பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி பிரீமியம் வாங்குதுன்னு வச்சுக்கலாம். சரி, அந்த வருஷத்துக்கான எதிர்பார்க்கிற கிளைம் செலவுகள் எல்லாம் சேர்த்து 9,500 கோடின்னு வச்சுக்கலாம். அதாவது கம்பைன்ட் ரேஷியோ 95%, அண்டர் ரைட்டிங் லாபம் 5%. ஆனா இந்த 9,500 கோடி ஒரே நாள்ல கொடுக்க மாட்டாங்க. அடுத்த சில மாசங்கள், வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். ஆமா. அப்போ கம்பெனி கையில உடனடியா முதலீடு பண்ண கிட்டத்தட்ட 10,000 கோடி ஃப்ளோட் இருக்கு. சரி, இந்த 10,000 கோடி அவங்க ஒரு 7% ரிட்டர்ன் தர பாதுகாப்பான பாண்ட்ஸ்ல போட்டா கூட வருஷத்துக்கு 700 கோடி முதலீடு வருமானம் வரும். ஓ. இது அவங்களோட அண்டர் ரைட்டிங் லாபமான 5,000 கோடிக்கு 10,000 கோடி
9,500 கோடி மேல கூடுதலா வர்ற லாபம். அப்போ மொத்த லாபம் 1,200 கோடி. பிரமாதம். ஒருவேளை கம்பைன்ட் ரேஷியோ 103% இருந்தா கூட, அதாவது அண்டர் ரைட்டிங்ல 3% நஷ்டம் வந்தா கூட, இந்த 700 கோடி முதலீட்டு வருமானம் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி கம்பெனியை மொத்தத்துல லாபத்துல வைக்க உதவும். அதனால தான் ஃப்ளூட் அவ்ளோ முக்கியம். இப்போ நல்லா புரியுது. அப்போ சுருக்கமா சொன்னா ஃப்ளோட்ங்கிறது காப்பீட்டு தொழில் மூலமா கிடைக்கிற ஒரு மலிவான அல்லது லாபகரமான மூலதனம். திறமையான கம்பெனிங்க கம்பைன்ட் ரேஷியோவை 100% கீழே வச்சு ஃப்ளோட்டை இலவசமாக்கி அதை பாதுகாப்பா முதலீடு பண்ணி சால்வன்சியும் லிக்விடிட்டியும் சரியா பாத்துக்கறாங்க. கரெக்டா சொன்னீங்க. சால்வன்சி அதாவது கடன் தீர்க்கும் திறன், லிக்விடிட்டி அதாவது பணப்புழக்கம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கிளைம்ஸ் வரும்போது கரெக்டா பணம் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த கலந்துரையாடலோட மையப் பகுதிக்கு வரலாம். இந்த ஃப்ளோட் பயன்பாடும் முதலீடும் இந்தியால எப்படி இருக்கு, அமெரிக்கால எப்படி இருக்கு? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு. ரெண்டு நாட்டிலையும் ஃப்ளோட்டோட அடிப்படை ஒண்ணுதான். ஆனா அதை எப்படி பயன்படுத்த அனுமதிக்கிறாங்கன்றதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல இந்தியாவை பார்க்கலாம். இந்தியால IRDAI ஓட அணுகுமுறை ரொம்ப பழமைவாதமானது, அதாவது கன்சர்வேட்டிவ். பாலிசிதாரர் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஃப்ளோட் முதலீடுக்கு கடுமையான விதிகள் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அவங்க ஃபண்ட்ல மினிமம் 50% வரைக்கும் G-Secs மற்றும் மத்த அப்ரூவ்ட் பாண்ட்ஸ்ல போடணும். சரி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் இதே மாதிரி தான். அவங்களுக்கு G-Secs அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஒரு 30-40% மாதிரி. மீதி பணமும் பெரும்பாலும் பாதுகாப்பான அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகள்ல தான் இருக்கணும். பங்குச்சந்தை முதலீடு அதுக்கு இடம் ரொம்ப கம்மி. பொதுவா மொத்த ஃபண்டுல 15% அல்லது அதுக்கும் குறைவா தான் அனுமதிக்கிறாங்க. அப்போ கிரிப்டோ, பிரைவேட் எக்விட்டி மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பெரும்பாலும் அனுமதி இல்ல. ஊக வணிகம் மாதிரி பார்க்கறாங்க. ரிஸ்கி டெரிவேட்டிவ்ஸும் கிடையாது. இதோட நோக்கம் என்ன? ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு? நோக்கம் ரொம்ப தெளிவு. கேபிட்டல் பிரிசர்வேஷன், அதாவது மூலதனத்தை பாதுகாக்கிறது. அதிக லாபத்தை தேடி ஓடுறதை விட பாலிசிதாரரோட பணம் பத்திரமா இருக்கணுங்கிறது தான் IRDAயோட முதல் குறிக்கோள். இந்தியால காப்பீடுங்கிறது இன்னமும் ஒரு முதலீட்டு கருவியா பார்க்கறத விட ஒரு சமூக பாதுகாப்பு, சேமிப்பு அம்சமா தான் அதிகம் பார்க்கறாங்க. அதனால இந்த பாதுகாப்பு முறை. சரி, இப்போ அமெரிக்காவுக்கு வருவோம். அங்க எப்படி? ரொம்ப வேற மாதிரி இருக்கும் போல் இருக்கே. ஆமா, ரொம்பவே வேற மாதிரி. அமெரிக்கால இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் மாநில அளவுல நடக்குது. முதலீட்டு விதிகள் இந்தியாவோட ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அவங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸ், மார்ட்கேஜஸ், எக்விட்டிஸ், ஏன் பிரைவேட் மார்க்கெட்ஸ், அதாவது பிரைவேட் எக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல், இதுல கூட கணிசமா முதலீடு பண்ணலாம். இதனால பெர்க்ஷயர் ஹாத்வே, AIG, ப்ரோக்ரசிவ் மாதிரி பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அவங்களோட ஃப்ளோட்டை ரொம்ப அக்ரெசிவா முதலீடு செஞ்சு நல்ல வருமானம் பார்க்க முடியுது. நீங்க பெர்க்ஷயர் ஹாத்வே பத்தி சொன்னீங்க. வாரன் பஃபெட் இந்த ஃப்ளோட்டை எப்படி பயன்படுத்தினாருங்கிறது ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி இல்லையா? கண்டிப்பா. பஃபெட் ஃப்ளோட்டை சும்மா முதலீடு பண்றதுக்கு மட்டும் இல்ல, முழு கம்பெனிகளை வாங்குறதுக்கே பயன்படுத்தினார். முழு கம்பெனிகளையா? ஆமா, இன்சூரன்ஸ் ஆபரேஷன்ஸ்லேருந்து கிடைச்ச பல பில்லியன் டாலர் ஃப்ளோட்டை வச்சு தான் ஆப்பிள் மாதிரி கம்பெனில பெரிய ஸ்டேக் வாங்கினாரு. BNSF ரயில்வே மாதிரி பெரிய நிறுவனங்களே மொத்தமா வாங்கினாரு. அமெரிக்கால ஃப்ளோட்டுங்கிறது இன்சூரன்ஸ் தொழிலோட ஒரு பை ப்ராடக்ட் மட்டும் இல்ல, அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை நடத்துறதுக்கான ஃபியூயல் மாதிரி பார்க்கறாங்க. அப்போ அமெரிக்காவோட நோக்கம் அதிக லாபமா? அதிக லாபம் ஒரு நோக்கம், ஆனா அதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். காப்பீடு ஒரு கேபிட்டல் அலோகேஷன் பிசினஸ் ஆகவும் கருதப்படுது. கேபிட்டல் அலோகேஷன் பிசினஸ்? ஆமா, அதாவது கிடைக்கிற பணத்தை எங்க போட்டா நல்லா லாபம் வரும்னு திறமையா முடிவு செய்யற ஒரு தொழிலா பார்க்கறாங்க. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிங்க ஒரு சேஃப்டி நெட் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மாதிரி செயல்படுறாங்க. இந்த ரெண்டு வேற வேற அணுகுமுறைகளும் வருமானத்துல எப்படி தெரியுது, இந்தியா வர்சஸ் அமெரிக்கா? பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்தியால நிறைய G-Secs பாதுகாப்பான பாண்ட்ஸ்ல போடுறதால ஃப்ளோட் மேல வர்ற வருமானம் பெரும்பாலும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 5%ல இருந்து 7% வரைக்கும் இருக்கலாம் சராசரியா. பாதுகாப்பானது, ஆனா பெரிய வருமானம் இல்ல. அதேதான். ஆனா அமெரிக்கால இன்வெஸ்ட்மெண்ட் மிக்ஸ் ரொம்ப பரவலா இருக்கிறதால ஈக்விட்டிஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல எல்லாம் முதலீடு செய்யும்போது வருமானம் நல்லா அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சராசரியா 8%, 12% இல்ல அதுக்கு மேல கூட போகலாம். ஆனா சந்தை நிலவரங்களை பொறுத்தது இது. பெர்க்ஷயர் ஹாத்வே கிட்ட 2024ல $165 பில்லியன் அதிகமா ஃப்ளோட் இருந்துச்சு. அவங்க அதை ஒரு பெரிய காம்பவுண்டிங் மிஷினா மாத்திட்டாங்க. காம்பவுண்டிங் மிஷின்? ஆமா, வர்ற லாபத்தை திரும்ப திரும்ப முதலீடு செஞ்சு செல்வத்தை அதிவேகலா பெருக்கிற ஒரு அமைப்பு. அதோட தாக்கம் ரொம்ப அதிகம். அமெரிக்க மாடல் நமக்கு என்ன காட்டுதுன்னா, அண்டர் ரைட்டிங் டிசிப்ளின் கரெக்டா இருந்தா
ஃப்ளோட் ஒரு லைபிலிட்டி மட்டும் இல்ல, அது ஒரு நல்ல ப்ராஃபிட் சென்டராகவும் இருக்கலாங்கிறது தான். ஆனா அதுக்கேத்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திறனும் வேணும். ஆமா, அதிக சுதந்திரம்னா அதிக ரிஸ்க்கும் வரும் இல்லையா? கரெக்ட். அமெரிக்கால 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல சில இன்சூரன்ஸ் கம்பெனிங்க கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் முக்கியம். இந்தியால எதிர்காலத்துல மாற்றங்கள் வருமா? நல்ல கேள்வி. இந்தியாவோட நிதிச் சந்தைகள் இன்னும் ஆழமாகும்போது, அதாவது நிறைய நல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வரும்போது, கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்னும் வலுவாகும்போது, கம்பெனிகளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திறன்கள் அதிகமாகும்போது, ம் IRDA கொஞ்சம் கொஞ்சமா சில விதிகளை தளர்த்த வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இது ரொம்ப மெதுவா கவனமா நடக்கும். அவசரப்பட மாட்டாங்க. சரிதான். இந்த மொத்த உரையாடலையும் ஒரு சுருக்கமா பார்த்தா, இந்தியால ஃப்ளோட் எப்படி இருக்கு? இந்தியால ஃப்ளோட் பயன்பாடு பாதுகாப்பானது, கன்சர்வேட்டிவ். ஒழுங்குமுறை IRDA கட்டுப்பாடு அதிகம். முதலீடு பெரும்பாலும் G-Secs ஃபிக்ஸ்ட் இன்கம். வருமானம் லிமிடெட் 5-7% ரேஞ்சில். தத்துவம் பாலிசிதாரர் பாதுகாப்பு முக்கியம். அதே அமெரிக்கால? அமெரிக்கால ஃப்ளோட் பயன்பாடு ஃப்ளெக்சிபிள், சில சமயம் அக்ரெசிவ். ஒழுங்குமுறை மாநில அளவுல NAIC கைட்லைன்ஸ் கூட அதிக சுதந்திரம். முதலீடு பரவலா ஈக்விட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல அதிகம். வருமானம் அதிகமா இருக்க வாய்ப்பு 8-12% பிளஸ், ஆனா வாலட்டாலிட்டி அதிகம். தத்துவம் கேபிட்டல் அலோகேஷன், லாப நோக்கம் முக்கியம். ரொம்ப தெளிவா இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.